ஹாய் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் ஒரு லாங் வீடியோவில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் ஆகுது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றனாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி வந்து ரொம்ப என்த்துவாக இருப்போம், எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ எனக்கும் என்ன ரீசன்னே தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு எல்லாமே வந்து பூவெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் மூடு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு விளக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அம்மா ஒரு 2 days முன்னாடியே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல டைம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ அதுக்கெல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து பட்ஸ் வச்சு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஹேக்கில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்துட்டு 85% வந்துட்டு ஓகேயாக தான் இருக்குது. பட் சில டைம் வந்துட்டு கொஞ்சம் மெஸ்அப் ஆகிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த விலாகில் வந்துட்டு நான் விலாக் மட்டும் இல்லாமல் நிறையா வந்து டிப்ஸும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டிப்பே இது தான். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும்னா வந்து பட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அம்மா வீட்டில் இருந்திருப்போம். ஸோ அப்போது வந்துட்டு ரொம்ப செக்யூர்டாக அம்மா சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப பேம்பர்டாக ஃபீல் ஆச்சு. பட் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனே நம்ம தான் வந்து ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்துட்டு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது எப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத கண்டிப்பாக என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சாமிக்கு பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாமே வந்துட்டு லாஸ்ட் இயரே வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்ச விளக்கு அதை எடுத்துகிட்டு ஒரு 2 hours வந்து நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து இந்த வருஷம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வருஷம் வந்து புதுசாக நான் எதுவும் அகல் வந்து வாங்கலை. பிகாஸ் வந்துட்டு ரெயின் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்களால் வெளியில் போய் வாங்க முடியல. அண்ட் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். பட் அதையும் நான் வந்து இந்த வருஷம் யூஸ் பண்ண முடியல என்னால். ஸோ அதுலேயும் வந்துட்டு நான் இந்த மாதிரி அகலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து பட்ஸ் வச்சு தான் வச்சுருந்தேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண அகல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தீங்கன்னா ஒரு 2 hours தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் புதுசாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 hours ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு மண் வந்து நம்ம எதை ஃபஸ்ட்டு அதில் ஊற்றி வைக்கிறோமோ அப்சர்வ் ஈஸியாக பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப உறிஞ்சிடும். ஸோ சீக்கிரம் எண்ணெய் காலி ஆகிடும். அண்ட் அதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஆயில் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. அண்ட் வந்துட்டு அகல்களுக்கு ஏற்றும் போது வந்துட்டு கண்டிப்பாக ஆயில் வந்து எப்படினாலும் வந்து வெளியில் வரதான் செய்யும் கொஞ்சமாவது. ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அகல்களுக்கோட அடியில் வந்து கொஞ்சமாக நம்ம நெயில் பாலிஷ் எந்த ஷேடாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை ஒரு கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக லீக் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் கோலை மேலே வைக்கும்போது அந்த கோலப்பொடியும் ஸ்பாயில் ஆகவே ஆகாது. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். எண்ணெய் கரை இருக்கவே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம வந்து திரியை வந்துட்டு எப்பவுமே வந்து சிங்கிளாக போடுறது வந்து பெட்டர். அண்ட் அதோட டிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கற்பூரத்தை வந்து பவுடர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் பற்றிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் காற்றடிச்சாலும் அணையவே அணையாது. சூப்பராக பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கும். பிட்வீன் வந்துட்டு நல்ல மழைக்கு நடுவில் வந்து நான் மாயிலை தோரணம் கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அந்த மழையிலேயே போய் நனைஞ்சிட்டு பறிச்சுட்டு வந்து தான் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து அம்மாவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ நான் வந்துட்டு வாசலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், இதுதான் வந்து அந்த தோரணம். அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கோலம் வந்து நான் எப்பவும் வந்துட்டு கலர் மாவில் தான் போடுவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ளோரலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து ஐடியா எடுத்திருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃப்ளார்ஸ் வந்து எனக்கு இந்த மழையில் கிடைக்கல அப்படின்றதுனால இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் வந்து ஈவினிங் 5:30 ஆன உடனே வந்து விளக்குல எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து அதானே பண்ணியிருப்போம். திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றின உடனே வீட்லேயும் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ப்ரீ செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக அங்கே தீபம் ஏற்றின உடனே வீட்டில் வந்துட்டு நாங்களும் அகல்லாம் ஏற்றிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு டைம் ஆனதுனால நாங்கள் வந்து தீபம்லாம் ஏற்றிட்டு சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு.
விளக்க வந்து எல்லா இடத்துலயும் ஏத்துனதுக்கப்புறம் பார்த்தா வீடே வந்து ரொம்ப பிரகாசமா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப் கிடைச்சது ஆக்சுவலா. ஸோ இந்த ஒரு நல்ல ஃபீல் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். என்னோட கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு இந்த மழையில். ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.